நண்பர்களே, இன்று நாம் அரசு நெஞ்சக மருத்துவமனையை குறித்து நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அரசு மருத்துவமனை என்றாலே நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்து மாறுபட்டு அரை மணி நேரத்தில் மருத்துவமனையில் சென்று மருத்துவரை பார்த்து அனைத்து பரிசோதனைகளையும் செய்துவிட்டு வெளியே வரலாம் என்ற நிலையில் உள்ள ஒரு மருத்துவமனை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சேத்துப்பட்டில் மேயர் சத்தியமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள டிபி ஹாஸ்பிட்டல் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 1917ஆம் ஆண்டு ஜூலை 10இல் சென்னை மாகாண கவர்னர் லார்ட் பென்ட்லேண்ட் என்பவர் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆங்கிலேயர் கட்டிடக்கலையில் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த மருத்துவமனை 1921ஆம் ஆண்டு மே 18இல் அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் லார்ட் வெலிங்டன் பிரபுவால் துவக்கி வைக்கப்பட்டது. சென்னையில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனை பெரும்பாலான சென்னை மக்களுக்கு இந்த மருத்துவமனை இருப்பது தெரியாது. காசநோய் என்றாலே சென்னை தாம்பரம் சேனட்டோரியத்தில் அமைந்துள்ள மருத்துவமனை தான் பிரதான மருத்துவமனையாக சென்னை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் காசநோய் என்றாலே சேனட்டோரியத்தில் உள்ள அந்த மருத்துவமனை தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அப்போதைய சென்னை மாகாணர் மக்களின் நலன் கருதி நெஞ்சக நோய் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அப்போதைய ஆங்கிலேய அரசு இந்த மருத்துவமனை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தது. இந்த மருத்துவமனை சிறப்பான ஒரு கட்டிடக்கலையை எடுத்து காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. ஜமீன் மாளிகை போன்ற வடிவமைப்பை கொண்டுள்ளது இந்த மருத்துவமனை. தொடர்ந்து சளி தொல்லையால் நாள்பட்ட சளி காரணமாக டிபி நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சையை வழங்கக்கூடிய மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் நாள் கணக்கில் வரிசையில் நின்று மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் உடல்நிலையை பரிசோதனை செய்துவிட்டு வெளியே வர வேண்டுமானால் நாள் கணக்கில் காத்து கொடுக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மருத்துவமனையில் நாளொன்றுக்கு சராசரியாக ஒரு 200 நோயாளிகளுக்கு மேல் இது இங்கு வருவதில்லை. ஆனால் சிறப்பான வசதிகள் இரத்த பரிசோதனை, சளி பரிசோதனை, எக்ஸ்ரே, ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து வகையான பரிசோதனை கருவிகளும் உள்ளடக்கிய இந்த மருத்துவமனை ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பயன்படுத்துவது என்பது பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ நான் எடுத்து போடுவதற்கு காரணமே இந்த மருத்துவமனையை தமிழக மக்கள், சென்னை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இதை நான் வீடியோவாக படம் எடுத்து தங்களுக்கு அளிக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனை எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகிலேயே அமைந்துள்ளது. கூவம் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையை நாம் வருவதற்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 27B என்ற வழித்தடம் அண்ணா சதுக்கம் செல்லக்கூடிய பேருந்தில் நாம் ஏறினால் தாலுகா அலுவலகம் என்று கேட்டு இறங்கிக் கொண்டால் 100 மீட்டர் தொலைவிலே இந்த மருத்துவமனை என்பது அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி தமிழகத்தில் டிபி நோய் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் மைய கருத்தாக அமைந்துள்ளது. எனவே மக்கள் நாள்பட்ட சளி தொல்லை உள்ளவர்கள் இந்த மருத்துவமனையை அணுகி இலவச பரிசோதனைகளை பயன்படுத்தி டிபி நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், அனைவருக்கும் சென்றடையும் வகையில் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தோழர்களே, மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.